நான் வந்து இன்னைக்கு வந்து லண்டன்ல பாத்தீங்கன்னா வெளிநாடுல பாத்தீங்கன்னா சுத்தம் பண்றாங்க. நான் என்னுடைய புத்தகத்திலே கூட எழுதியிருக்கேன், பேசி இருக்கிறேன் ஏற்கனவே. உங்களுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். நான் வந்து மத்திய அமைச்சரா, ஒன்றிய அமைச்சரா ஒரு ஃபாரின் போயிருந்தப்ப நான் மாலை 3 மணி 4 மணிக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு வந்து பெல் அடிச்சாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ண பெல் அடிச்சாக்க, நேர்த்தியான பெண்கள், ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க, 22 வயசு 23 வயசு பசங்க ஒரு 10 பேர் வந்து தட்டினாங்க. சாரி சார் என்ன வேணும்னு கேட்டான். இல்லை உங்கள் ரூமை க்ளீன் பண்ணிக்கலாமாங்க. நம்ம தான் இந்தியாவில இருந்து அப்போ நான் 33 வயசு 34 வயசு தான் முதல்ல போனேன். நமக்கு புத்தி எப்படி வேலை செய்யும்? ஐயோ எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களே, ஏன் இந்த பிள்ளைங்களாம் ஏழை பிள்ளைங்களாட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த ஊரில் ஏதோ கீழே கிடக்கிற பிள்ளைங்களாட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி கேட்டோம். கேட்டப்போ ஏன் நீங்களாம் படிக்க போகலன்னு கேட்டப்போ என் மேலே எச்சில் துப்புற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஆர் யூ இந்தியன் கேட்டுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சு. அப்போ ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்கு அதிகமாக நான் போனதில்லை, அப்போ தான் ஒரு தடவை 2 தடவை போயிருக்கேன். ஏன்னு கேட்டால் உங்கள் ஊரில் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் சாரி, நாங்கள் மெடிக்கல் காலேஜ் பிஜி படிச்சுட்டு இருக்கோம், இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் 1100 ரூம் இருக்குது, அது குத்தகை எடுத்திருக்கோம், காலையிலையும் சாயங்காலையும் ஒரு க்ளீன் பண்ணால் எங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்கும், எங்கள் அப்பா அம்மா கொடுக்கறத விட இந்த பாக்கெட் மணி எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது, நாங்கள் உழைக்கிறோம் என்று அவர் சொன்னார்கள். அப்போ அங்கே சுத்தம் பண்ணால் ஒன்றும் கிடையாது, ஆனால் இங்கே சுத்தம் பண்ண தோட்டி பிள்ளை தோட்டியாக தான் பறக்கும். அப்புறம் தோட்டி வேலையை ஒரு ஒரு என்ஜினியர் செஞ்சுட்டா கூட, ஒரு மிஷினே செஞ்சுட்டா கூட, இப்போ தான் நான் செய்யலையே, அதெல்லாம் நானே செய்யலையே அப்படின்னு சொன்னா கூட அப்பவும் வந்து தோட்டி தான்.